தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மீண்டும் பாரிய அளவில் அதிகரித்த எரிபொருள் விலை இலங்கைக்கு மேலும் பாதிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 3 வெளிநாட்டு பயணிகள் கைது. மத்திய கிழக்கில் தொடரும் தாக்குதல்கள் இலங்கை மக்களுக்கு பேரிடியான செய்தி. செம்மணி மனித புதைகுழி 3ஆம் கட்ட அகழ்வு பணி இன்று வெளியாக உள்ள அறிவிப்பு. யாழில் கொடூரம், மருமகனின் வாழ்வெட்டில் மாமியார் பலி. யாழ் தென்மராட்சியில் ஒரே இரவில் 5 வீடுகள் மீது தாக்குதல். ஜீப் வாகனத்துடன் சிக்கிய தம்பதியினர் விசாரணையில் அடுத்தடுத்து வெளிவந்த அதிர்ச்சி தகவல். சவுக்கஸ்கந்த பகுதியில் பாரிய தீ விபத்து, விசாரணைகள் ஆரம்பம். கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நபர் 3 கைது. மத்திய கிழக்கு வானூர்தி சேவை குறித்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் புதிய அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். உலக சந்தையில் மீண்டும் கச்சா எண்ணெய் விலை சடதியாக அதிகரித்துள்ளது. இதன்படி இன்றைய தினம் காலை வர்த்தக நடவடிக்கைகளின் ஆரம்பத்தின் போது ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் $100 தாண்டி பதிவாகியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக கடந்த 9ஆம் தேதி 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக கச்சா எண்ணெயின் விலை பாரிய அளவில் அதிகரித்து $110 தாண்டியிருந்தது. எனினும் மறுதினம் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் அறிவிப்பிற்கு அமைய கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் சடதியாக குறைவடைந்தது. இதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினமும் விலை குறைந்த அளவிலேயே பதிவாகியிருந்தது. எனினும் இன்று காலை வர்த்தக நடவடிக்கைகளின் ஆரம்பத்தின் போதே கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் $100 தாண்டியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் இராணுவ நிலைமை உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படுத்திய கடுமையான தாக்கமே இதற்கு முக்கிய காரணமாகும். சர்வதேச எரிசக்தி அமைப்பின் உறுப்பு நாடுகளான G7 நாடுகள் நேற்று ஒருமனதாக 400 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் இருப்புகளை உலக சந்தையில் வெளியிட ஒப்புக்கொண்ட போதிலும் இந்த விலை உயர்வு ஏற்பட்டது. அதே சமயம் சர்வதேச சந்தையில் எரிபொருளின் விலையில் ஏற்படும் இந்த தாக்கங்கள் உலகளாவிய ரீதியில் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இலங்கையிலும் தாக்கம் செலுத்த ஆரம்பித்துள்ளது. இதன்படி மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு புறம்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் மீண்டும் எரிபொருளின் விலை சடதியாக அதிகரிக்கப்பட்டது. மத்திய கிழக்கு போர் நிலைமைகள் காரணமாக எதிர்வரும் மாதங்களில் எரிபொருளின் விலையில் மேலும் அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ள நிலையில் அந்த விலையை சமப்படுத்தும் நோக்கில் இவ்வாறு எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டதாக அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டது. எனினும் உலக சந்தையில் எண்ணெயின் விலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் எதிர்வரும் மாதங்களில் இலங்கையில் கடுமையான தாக்கங்களை செலுத்தக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 3 வெளிநாட்டு பயணிகள் நேற்று மதியம் கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1,36,20,000 ரூபாய் மதிப்புள்ள 454 கையடக்க தொலைபேசிகள் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வந்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மலேசியாவின் கோலாம்பூரில் வசிக்கும் 26, 49 மற்றும் 22 வயதுடைய 3 தொழிலதிபர்கள் என அவர்கள் கையடக்க தொலைபேசி கடைகளை நடத்துவதாகவும் தெரிய வந்துள்ளது. அவர்கள் கொண்டு வந்த 4 பொதிகளில் கையடக்க தொலைபேசிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் பதிவாகி வரும் பதற்றம் காரணமாக இலங்கையில் அனைத்து பொருட்களினதும் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய மத்திய கிழக்கு போர்ச்சூழல் உலகளவில் எண்ணெய் விநியோகத்தை பாதித்துள்ளது. குறிப்பாக ஹார்மூஸ் வழியாக கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் எண்ணெய் விநியோகத்தில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. எண்ணெய் இறக்குமதி சார்ந்த நாடுகளுக்கு இது நேரடி பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இது பொருளாதாரம், எரிபொருள் விலை, உணவு விலை உள்ளிட்டவற்றில் தாக்கம் செலுத்துகின்றது.
இவ்வாறான சூழலில் நேற்று முன்தினம் முதல் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆக்டேன் 92 பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 317 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இதன்படி 1 லிட்டருக்கு 24 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. ஆக்டேன் 95 பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 365 ரூபாவாக உயர்ந்துள்ளது. ஆட்டோ டீசல் 1 லிட்டரின் விலை 303 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளதுடன் 1 லிட்டருக்கு 22 ரூபாய் விலை அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. சூப்பர் டீசல் 1 லிட்டரின் விலை 24 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 353 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இதேவேளை மண்ணெண்ணெய் 13 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 195 ரூபாவாக உயர்ந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து லிட்ரோ எரிவாயு விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 12.5 கிலோ சிலிண்டரின் விலை 300 ரூபாவால் அதிகரித்து ரூபாய் 3990 ஆகவும் 5 கிலோ சிலிண்டரின் விலை ரூபாய் 120 அதிகரித்து 1602 ஆகவும் உள்ளது. இதற்கிடையில் 2.3 கிலோ சிலிண்டரின் விலை 56 ரூபாவால் அதிகரித்து ரூபாய் 750 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் லாவ் சமையல் எரிவாயு விலையும் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு கொள்கலன் விலை 300 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 4330 ரூபாவாக இருந்த இதன் புதிய விலை 4630 ரூபாவாகும். 5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலனின் விலையானது 120 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 1742 ரூபாவாக இருந்த இதன் புதிய விலை 1862 ரூபாவாக விற்பனை செய்யப்படவுள்ளது. இதன் எதிரொலியாக சில உணவு வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி சாதாரண தேநீர் 5 ரூபாவாலும் பால் தேநீர் மற்றும் சிற்றுண்டிகள் 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரைஸ் மற்றும் கொத்தரோட்டி ஆகியவை 25 ரூபாவாலும் அதிகரிக்கப்படுவதாக அகில இலங்கை உணவகம் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான திகதி குறித்து இன்று அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்ட மருத்துவ அதிகாரியின் நகர்த்தல் பத்திரத்தின் ஊடாக குறித்த வழக்கு இன்று எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணிகள் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளனர். அதன்படி மனித புதைகுழி வளாகத்தை நேரில் சென்று நீதவான் உள்ளிட்ட குழுவினர் இன்று ஆய்வு செய்ததன் பின்னர் அகழ்வு பணிக்கான திகதி அறிவிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் நிலவிய மழையுடனான வானிலை காரணமாக மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை ஆரம்பிக்க தாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது சீரான வானிலை நிலவுவதால் சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அடுத்த கட்ட அகழ்வு நடவடிக்கைகளை விரைவில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். செம்மணி மனித புதைகுழியிலிருந்து 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் சிறுவர்களின் புத்தகப்பை, பொம்மைகள், ஆடைகள் உள்ளிட்ட பல தடய பொருட்களும் மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மருமகனின் வாழ்வீட்டில் மாமியார் பலியான சம்பவம் நெல்லியடியில் சற்று முன்னர் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, வடமராட்சி பருத்தித்துறை கிராமக்கோடு பகுதியில் மனைவியின் தந்தையாரை வாளால் வெட்டி படுகாயப்படுத்திவிட்டு மனைவியின் தாயாரையும் வாளால் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் சற்று முன்னர் வடமராட்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக பணியாற்றும் நபரே மாமனாரை வெட்டி படுகாயப்படுத்திவிட்டு மாமியாரை படுகொலை செய்துள்ளார். குறித்த சந்தேக நபரை பருத்தித்துறை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். வாழ்வெட்டு சம்பவத்தை தொடர்ந்து பருத்தித்துறை காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை காவல்துறை பரிசோதகர் பிரியந்த அமரசிங்க தலைமையிலான 5க்கும் மேற்பட்ட காவல்துறை குழுக்கள் அமைக்கப்பட்டு மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் குறித்த சந்தேக நபரை அதிரடியாக கைது செய்துள்ளனர். யாழ் தென்மராட்சி பிரதேசத்தில் ஆயுதங்கள் தாங்கிய குழுவினரால் ஒரே இரவில் 5 வீடுகள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சம்பவங்கள் இன்று அதிகாலை 1 மணிக்கும் 2:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இடம்பெற்றுள்ளன.
சாவகச்சேரி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட ஒரு வீட்டின் மீதும் கொடிகாமம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட 4 வீடுகள் மீதும் குறித்த ஆயுத குழுவினர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். சாவகச்சேரி காவல்துறை பிரிவில் உள்ள மீசாலை மேற்கு வங்காளா வீதியில் உள்ள வீடொன்றில் புகுந்த ஆயுத குழுவினர் வீட்டில் இருந்த பொருட்களை அடித்து சேதப்படுத்தியுள்ளனர். மேலும் கொடிகாமம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட மீசாலை தட்டான்குளம் வீதியில் 2 வீடுகள் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது வீடு முற்றாக தீக்கிரையாகியுள்ளதோடு மினி பஸ் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் எரிக்கப்பட்டுள்ளன. மேலும் கொடிகாமம் காவல்துறை பிரிவில் உள்ள மீசாலை வடக்கு ஞானவைரவர் வீதியில் உள்ள வீடொன்றில் புகுந்த குழுவினர் அங்கு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர். பாரிய குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் போலி அடையாள அட்டையுடன் ஹம்பாந்தோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவருடன் பயணித்த பெண்ணிடமிருந்து 5 கிராம் 600 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. தங்காலை கொன்னொருவ பகுதியில் நேற்று ஹம்பாந்தோட்டை போலீஸ் அதிகாரிகள் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது சந்தேகத்திற்கிடமான ஜீப் வாகனம் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்துள்ளனர். குறித்த வாகனத்தை செலுத்திய நபரிடம் செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் இருக்கவில்லை. அவர் போலீசாரிடம் சமர்ப்பித்த அடையாள அட்டை போலியானது என விசாரணையில் உறுதியானது. இதனை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் சந்தேக நபரிடமிருந்து 21 கிராம் 250 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அவருடன் பயணித்த பெண்ணிடமிருந்து 5 கிராம் 600 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் ஜீப் ரக வாகனத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் தனமல்வில மற்றும் வீரவில பகுதியை சேர்ந்த 34 மற்றும் 33 வயதுடைய தம்பதியினர் என தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபரிடம் நடத்திய மேலதிக விசாரணையின் போது கடந்த 2016ஆம் ஆண்டு சூரிய விவ போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் என தெரிய வந்துள்ளது. அத்துடன் 2019ஆம் ஆண்டு தனமல்வில போலீஸ் பிரிவில் துப்பாக்கி சூடு நடத்தி 2 கொலை செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் இருப்பவர் எனவும் போலீசார் தெரிய வந்துள்ளனர். குற்ற செயல்களின் பின்னர் இவர் போலி அடையாள அட்டையை தயாரித்து தலைமறைவாக வாழ்ந்து வந்துள்ளார். அத்துடன் தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவருடன் தொடர்பை பேணி தென் மாகாணத்தில் போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டு வந்தவையும் விசாரணைகளில் தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹம்பாந்தோட்டை போலீஸ் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். ஹம்பகா சமூகஸ்கந்த சியம்பலாபே தெற்கு பகுதியில் அமைந்துள்ள பழைய பிளாஸ்டிக் பொருட்களை தரம் பிரிக்கும் நிறுவனம் ஒன்றில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் ஒன்றிணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிர் சேதங்களோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சமூகஸ்கந்த போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மொரட்டுமுல்ல பகுதியில் கடந்த 3ஆம் திகதி கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டார். பின்னர் அவரது சடலம் முச்சக்கர வண்டி ஒன்றில் கொண்டு செல்லப்பட்டு மொரட்டுவ போலீஸ் பிரிவில் வீசப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் கல்கிசை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் புறக்கோட்டை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 38 மற்றும் 49 வயதுடையவர்கள் எனவும் மொரட்டுவை பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமான சேவைகள் தொடர்பான புதிய அறிவிப்பை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வெளியிட்டுள்ளது. இதன்படி இன்று மற்றும் நாளை கொழும்பு மற்றும் துபாய்க்கு இடையிலான சில வானூர்தி சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து துபாய் நோக்கி பயணிக்கும் UL 231 மற்றும் துபாயிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் UL 232 ஆகிய விமான சேவைகளே இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளன.
இந்த மாற்றங்களினால் பாதிக்கப்படும் பயணிகள் தங்களது விமான பயண நிலை குறித்து மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள www.srilankan.com என்ற இணையதளத்தை பார்வையிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அத்துடன் மேலதிக உதவிகள் தேவைப்படும் பயணிகள் இலங்கைக்குள் 1979 என்ற இலக்கத்தினூடாகவும் சர்வதேச ரீதியாக சக 941177771979 என்ற இலக்கத்தினூடாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உலகளாவிய தொடர்பு மையத்தை தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர அருகிலுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகம் அல்லது பயண முகவர்களையும் அணுக முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.